வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரைம் டாக்கீஸ். நான் உங்கள் பிரைம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டர் பேஸ் பண்ணி 3 அனிமேட்டட் படங்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அப்போயிலேருந்து அவதார் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹைப் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மேலே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அடாப்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு சில விஷயத்தை அவங்க மாற்றி அமைச்சு குளறுபடி பண்ணி வச்சுருந்தாங்க. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த மாதிரி சில மாற்றங்களை பண்ணதுனால தான் நம்ம ஒரிஜினல் கிரியேட்டர்ஸுமே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து வெளியிலையும் போனாங்க. வெளில தனியாக போய் அவதார் ஸ்டுடியோஸ்னு ஒன்று ஆரம்பித்து அந்த கம்பெனி கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய படங்களை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டையுமே காணும். 1.5 வருஷமாக அப்படியே அமைதியாக இருந்துச்சு அந்த கம்பெனி. ஓகேவா? ஸோ 1.5 வருஷம் கழித்து இப்போது நடந்த காமிகான் 2024 தான் பார்த்தீங்கன்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பேனர் கீழே நம்ம அவதார் ஸ்டுடியோஸ்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது 3 அனிமேட்டட் படங்கள் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு மறுபடியும் எல்லாரும் ஹைப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த 3 படங்களில் ஃபஸ்ட்டு படம் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் சில கேஸ்டிங்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். முதல்ல நம்ம கேஸ்டிங் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம டேவ் பட்டிஸ்டாவுடைய கேஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. எஸ், அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் என்ன கேரக்டர் அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணலை. மேபி சஸ்பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆங்குக்கு யார் வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எரிக் நாம் அப்படின்ற ஒரு கேபாப் சிங்கர் தான் பார்த்தீங்கன்னா ஆங்குக்கு வாய்ஸ் கொடுக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த எரிக் நாம் யாரும் சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. பட் அங்கே கொரியாவில் ஓரளவுக்கு ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட்டாராவுக்கு வாய்ஸ் கொடுக்க ஜெசிகா மேட்டன் அப்படின்ற ஒருத்தவங்கள கேஷ் பண்ணிருக்காங்க. இவங்களும் யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா டியான் குவான், பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ டியான் குவான் அப்படின்றவங்களை பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணிருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் ஆக்டருக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாது. அவங்க ஆக்சுவலி பிளைண்டு. ஸோ நம்ம டாஃபும் பிளைண்டு, இவங்களும் பிளைண்டு. ஸோ அது ஒரு வகையில் சிங்க் ஆகுது, நல்லாவும் இருக்குது. நம்ம டாஃபுக்கு வாய்ஸ் கொடுக்குறப்போ உண்மையிலே ஒரு பிளைண்ட் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத இவங்களால ஈஸியாக கன்வே பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் நம்ம சாக்காவுக்கு வாய்ஸ் கொடுக்க ரோமன் ஜர்கோசா அப்படின்றவரை கேஷ் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் சீரீஸில் வாய்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களையே திரும்ப கூப்பிட்டு வந்திருக்கலாம். பட் ஏன் அப்படி பண்ணலன்னு தெரில. நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ அவங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது வாய்ஸ் கொடுத்தாங்க ப்ரோ, இப்பயும் வந்து சின்ன பசங்களாக எப்படி வாய்ஸ் கொடுக்க முடியும், எல்லோரும் வளர்ந்துருப்பாங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே தான் முக்கியமான மேட்ரு என்னென்னா, இந்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே ஒரு 3 படம். அந்த 3 படத்தில் வரப்போகிற ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கேரக்டர்ஸை அடல்ட் வெர்ஷனாக காட்ட போகிறாங்க. எஸ், அவங்க எல்லாருக்குமே ஒரு 24-25 வயசு இருக்கிற மாதிரி தான் காட்டவே போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ பழைய சீரீஸில் வாய்ஸ் கொடுத்தவங்களும் திரும்ப கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. பட் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்றத எனக்கு தெரியல. ஓகே, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக கேஷ் பண்ணிருக்கவங்க. ப்ரோ எல்லாம் சொல்லிட்டீங்க, ஜூக்கோவை காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ரூமரே சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ரூமர் உண்மையாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன ரூமர் அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் அனிமேட்டட் சீரீஸில் ஜூக்கோவுக்கு வாய்ஸ் கொடுத்த அதே ஆக்டரை பார்த்தீங்கன்னா திரும்பவும் கூட்டிகிட்டு வரலான்ற ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ அவரை திரும்ப கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது படம் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக வந்த அனிமேட்டட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அவதார் தி லாஸ்ட் எர்பெண்டர், அந்த கதைக்களத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காமிக்ஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய கண்டினியூஷனாகவே. ஓகேவா? அதாவது நம்ம ஜூக்கோ ஃபயர்லார்ட் ஆகிட்டார், அதோட முடிச்சிருப்பாங்க அனிமேட்டட் சீரீஸில். அதுக்கப்புறமா என்னெல்லாம் ஆச்சு, அவர் ஃபயர்லார்டை என்னெல்லாம் பண்ணார், அதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு, அண்ட் நம்ம ஆங் எப்படி இந்த 4 நேஷனையும் ஒன்றா இணைச்சார், இந்த மாதிரி நிறைய கதைக்காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காமிக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த காமிக்ஸில் இருக்கிற கதையை பார்த்தீங்கன்னா இவங்க அனிமேட்டடாக கொண்டு வர போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த காமிக்ஸ் கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. ஏன்னா அந்த காமிக்ஸில் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 20 வயசுலேயே அந்த ஒட்டுமொத்த கதையும் முடிஞ்சிருக்கும், காமிக் கதை. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க படத்தில் காட்ட போகிறது 25-26 வயசில் இருக்கக்கூடிய ஆங், கட்டாரா, சாக்கா, ஜூக்கோ இவங்க எல்லாரும் காட்ட போகிறாங்க.
அப்படி இருக்கிறப்போ அந்த கதைக்களம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதான் காட்ட போகிறாங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம கட்டாரா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆங் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல, பட் பார்ப்போம், இது ஒர்க்கிங் டைட்டில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது படம் ரிலீஸ் ஆகிறப்போ இதுக்கான டைட்டில் மாற்றப்படலாம். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். ஓகே ப்ரோ, 3 படம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களே, மற்ற 2 படம் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே. அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்க சொல்லலை. ஸோ அவதார் ஸ்டுடியோஸ் கிட்டேருந்து எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. இன்ஃபர்மேஷனை சரியாக கம்யூனிகேட்டே அவங்க பண்ண மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் 2வது படம் 3வது படம் எதை பற்றி இருக்க போகுதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2வது படம் ஜூக்கோவை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கிடையாது, லெஜெண்ட் ஆஃப் கோராவில் நம்ம பார்த்த அவதார் கோராவுக்கு ஒரு படமும், அதுக்கப்புறமா அந்த கோராவுக்கு அப்புறம் வரப்போகிற புது அவதாரை பேஸ் பண்ணி இன்னொரு படமும் வரப்போகுதுன்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, இந்த 3 படம் ஒரு ட்ரையாலஜி மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டாண்டலோன் ஃபிலிம்ஸாக தான் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கண்டினியூஸனாக ஒரு ட்ரையாலஜியாகவும் வராது, அதே சமயத்தில் வேறு அவதார்ஸை பேஸ் பண்ணி வரதுக்கும் வாய்ப்புகள் கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 2025 ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. எஸ், அதுவும் ரூமர் தான். ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி வந்த முக்கால்வாசி விஷயங்கள் ரூமராக மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்த அஃபிஷியல் அண்ட் ரூமர்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் உங்கள் திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அதுவரையில் சிந்திப்போம். டடா, பை பாய்.